கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமே ஆயிட்டு. நான் கிச்சன் கவுண்டர் டாப்ல வச்சிருக்க இந்த ஸ்பைஸ் ஜார் செட்ட கிளீன் பண்ணி, சரி இன்னைக்கு இது கிளீன் பண்றப்பவே ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிடலான்னு 2த்தையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஸ்பைஸ் ஜார் செட் நான் வாங்கி ஒரு 8 மாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வாங்குறப்போ இது கிளாஸா இருக்கு. கீழ போட்டு உடைச்சுருவோமோன்னு யோசிச்சேன். ஆனா இதுவரைக்கும் எதுவுமே உடையல. யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா சின்னதா இருக்குன்றதுனால கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்ரெடி இருந்த லெஃப்ட் ஓவர் கிராசரிஸ் எல்லாம் வேற ஒரு டம்ளர்ல மாத்தி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணேன். இதோட மூடி ஃபுல்லா டூத் பிரஷ் போட்டு கிளீன் பண்ணிட்டு, பாட்டில் வந்து நார்மல் பாட்டில் கிளீன் பண்ண பிரஷ் போட்டே தேய்ச்சு ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஆயில்ஸ் எல்லாம் வைக்கிற ஆர்கனைசர் இது வுட்டுன்றதுனால ரொம்ப நேரம் தண்ணி படக்கூடாது. டக்குன்னு வாஷ் பண்ணி அத தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஆயில் பாட்டில்ல நெறைய எண்ணெய் பிசுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். இனி நம்ம எப்பவும் யூஸ் பண்ற டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சுட்டு, இந்த பாட்டில்ல எப்பவும் எண்ணெய் இருந்துட்டே இருக்கிறதுனால, கொஞ்சம் எண்ணெய் கச்ச வாட அடிச்ச மாதிரி இருக்கும். அது போறதுக்காக கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்துட்டோம்னா, சூப்பரா பாட்டில் ரெடி ஆயிரும். பாட்டிலோட லிட் கிளீன் பண்றதுக்கு இந்த மாரி பிரஷ் எல்லாம் ஆன்லைன்ல கிடைக்கும். அது யூஸ் பண்ணிக்கணும். நான் ஈவினிங் போல தான் இந்த பாட்டில் எல்லாம் வாஷ் பண்ணேன். அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கிராசரிஸ் எல்லாம் திருப்பி ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சேன். இப்போ ஆர்கனைசர்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா பளிச்சுன்னு இருக்கு. இந்த ஆயில் பாட்டில், ஆர்கனைசர், ஸ்டாண்ட் எல்லாமே 1, 2 நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். லிங்க் எல்லாமே இங்க டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.